ஹலோ விவாஸ், நீங்க பாடுக்கொண்டாடே HRK and MG தம்பி கேமிங். ஆமா, நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பயங்கரமா இருக்கு. ஏல்ரா கொஞ்சம் பொறுமையா சொல்ல விடு, அப்பதான் நான் வந்து சொல்ல முடியும். ஓகே விவாஸ், நம்ம வந்து இன்னைக்கு கிரானைட் டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாய் கிழவி மட்டும் இருக்காமே, தாய் கிழவன் இருப்பானே, ரொம்ப மோசமான கிழவன், உன்கிட்ட உசாரா இருக்கணும். என்னது தாய் கிளம்பணும் இருப்பானா? அவன் நான் பார்த்துப்பேன். ஓகே, சத்தத்தை போட்டிருக்காங்க, வருவானா பார்ப்போம். யாரா அவன்? புதுசா இருக்கான். ஐயோ சத்தத்தை போட்டு அவங்க அந்த இதுக்குள்ள போதுல. நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கிராணி மட்டும் தான் வரணும். கிராணி வந்தோடனே நான் மேலே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாமா? ஓகே, நம்ம மேலே போயிட்டு நான் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ணு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த புனிதமான செயலை கொஞ்சம் பண்ணவும். அந்த கிராணி நம்மள அடிக்கிறாளா இல்ல அவளை நம்ம அடிக்கிறோமான்னு பார்த்துடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எப்பா, அந்த கிராணி கிட்ட இருந்து இப்போ புனிதமான செயலை பாட்டு விட்டு நிம்மதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கிரானியை சவுத்துல வர வச்சு போட்டு தள்ளுங்க. அப்பதான் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடி தாய் கிழவி, தாய் கிழவி சொக்க குத்தன்னா நான் சாக்கு. போடுத்தனமா எவன்டாவன்? மாடு நடாது, மாடு சத்த மாதிரி இருக்குது. அந்த மொட்டையை நான் போடுது இல்லையா, அவங்க வந்து செக்யூரிட்டி கீ எத்தனை பண்ணோம். அப்புறம் செக்யூரிட்டி ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா, செக்யூரிட்டி ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, அவன் பின்னாடி கண்ணு வச்சிருக்கேன். எப்படி பொறுக்கி வச்சிருக்கேன் போகிற மொட்டையா. யூஎஸ் ரொம்ப வீடு இல்லைன்ட்டு. ஓகே, இவங்க என்ன நம்ம கண்ணை பிடுங்கியாச்சு. இன்னும் கிராணி வரத்துக்குள்ளே இங்கே இருந்து நான் செக்கிங் போட ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள். ஓகே, இந்த சந்துக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். செயின் கட்டு இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம வந்து டோர் எஸ்கேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செயின் கட்டுற கட்சி இது கூட கிரானியோட மூடியை கட் பண்ணி போட்டுறேன். ஓகே வேஸ், நம்ம என்ன பண்ணலாம், இந்த செயின் கட்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கன் வைக்க நம்ம ஃபஸ்ட் செயின் கட்டுற இங்கே கீழே போட்டுடலாம். என்ன பண்ணலாம், கன் எடுத்துன்னு போயிட்டு ஏன்னா சுட போடல, இப்போ முன்னதான் சுட போகிறோம் பாரு. ஓகே வேஸ், நம்ம என்ன பண்ணலாம், கிரானியை சுற்றுக்குள்ளச்சி நம்ம என்ன பண்ணலாம், செயின் கட்டர் போயிட்டு அந்த குசு முக்கை இருப்பான்ல, குசு முக்கை, இது பேர் எங்கே நம்ம ஜெனி கேம்ல இருந்தால் கண்டுபிடிச்சா. அந்த குசு முக்கை இறக்கத்தை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செயின் கட்டரை வச்சு கட் பண்ண வச்சிடலாம். ஓகேவா, ஆமா என்ன கேம் இது நான் கேட்குறேன். சின்ன குழந்தை விளையாடு கேம்னா விளையாடி நிற்கிறான் பேர். நான் பண்ணு கேம்னா இல்லை, கிராணி கேம். கிராணி 2 அதுவும். வாங்க பேச ஃபஸ்ட்டு இந்த கண் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேலே என்பது மானதலில் இல்லை அதேமாதிரி கிராணி எடுத்து போய் போடுறது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கலரில் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை டுமில் அப்படி சுற்றி செயின் கட்டை வச்சு டமால் அப்படி கட் பண்ணி என்ன பண்ணலாம், டுமில் பண்ணிடலாம். ஓகே, செயின் கட்டுறது வந்து ஜொரம் அடிக்கிறான் என் பையனை. இப்போ ஜொரம் அடிக்கிறான் இப்போ நான் ஓகே என்ன பண்ணலாம், எத்தனை வாட்டி சொல்லுங்க. ஹெலிகாப்டருக்கு இதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்து நான் போங்கடா, நான் வரவே மாட்டேன். சரி ஓகே, கண்ணை எடுத்து கீழே போயிடலாம். ஓகே எஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண, கண்ணை எடுத்து கிராணி பொறுத்தல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே சட்டம் போடுறேன், வந்துடுவேன் நீ. போடு தண்டை கிராணியை. யாருன்னு அழைத்தது? வந்துட்டே இரு, உன்னை குஞ்சி தாத்துல வந்துட்டேன். போடு தள்ளிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே குடு ஓடிட்டு முன்னாடி கிச்சனில் நானா இருக்குதோ அங்கெல்லாம் செக் பண்ணிப்போம். ஒரே நிமிஷம். ஓகே, கட்டடா சொல்லிருக்க ஏழ்ற. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்ட் வீல் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கீழே சொருவிட்டு அந்த நம்ம லாக் பண்ணியிருக்க ஏரியா வந்து திறந்து விட்டுரு போகிறோம். நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுகிறதுக்கு கோபார், பல்லாக்கி அண்ட் ஆல் தேவைப்படுகிறதா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பல்லாக்கி கிடைக்குதா இல்லை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியல. இப்போ இங்கே தான் எல்லாம் செக்கிங். ஓகே, நம்மளுக்கு வினிச்சு வச்சுருக்கு. இது எத்தனை யூஸ் ஆகும் இதுக்கு? ஓகே வேஸ், நம்ம இங்கே போட்ட கன்று அதுக்கும் எடுத்து வச்சு போட்டுடி. இந்த கிளவி நம்ம கிண்டல் பண்ண கோவத்தில் வந்து நம்மளை என்ன பண்ணுவா, டுமில் அப்படி அஷ்டலாம் நம்ம என்ன பண்ணிட்டு ஓஹோய் அந்த மாதிரி போக வேண்டியதுதான் டே 2க்கு. நம்ம டே 1லேயே எஸ்கேப் முடிக்கணும். ஒரு சேலஞ்ச் வர வச்சுக்கிறேன்.
நீங்கள் வேணால் சொல்லுங்கள் டெட் சேலஞ்ச் நோ டெட் சேலஞ்ச் வேணால் வைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி வைக்க மாட்டாங்க. சொல்லிட்டு கார் எஸ்கேப் பண்ணோம், ஒன்றும் போட் எஸ்கேப் பண்ணோம், அந்த எஸ்கேப் பண்ணோம், இந்த எஸ்கேப் பண்ணோம். கட் பண்ணிட்டேன் வியாஸ் நானே. ஓகே கிராணி போட்டு தள்ளிட்டேன், கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் போட்டு தள்ளுறோம். கண்ணு முன்னாடி போட்டு தள்ள கட் பண்ணுறோம் நான். அப்படி சொல்லக்கூடாது, நாங்க தான் போட தள்ள போறோம். நீ கிளவி நோ 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 ஈவன் அண்ட் டோர் எஸ்கேப். மொட்டையும் மொட்டை தலையங்க அவனை ஃபர்ஸ்ட் நான் போட்டு தரணும். அவன் பேசாட வாயங்க வாடா வாடா மொட்டை தலையா போடு தள்ளாம போக மாட்டேன்டா வந்துட்டான். ஆனா கிராணியை மெரிக்கிற கிராணி அசிங்கமா இல்லை கிராணி உனந்தும் போய் தலையிலே பார்த்துட்டேன். ஐபிஎல் ஓகே ஐபிஎல் வேறு ஸ்டார்ட்டு. இந்த மொட்டை தலையில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் 2 நிமிஷத்தில் வந்துடுவானா? 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் கொடுக்கணுமே. ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே என்ன பண்ணலாம்? அந்த பொடியை போட்டு தள்ளிடலாம். என்ன போட்டு காப்பாத்துங்க. நீங்க போட்டு பாத்தீங்க உங்களுக்கு வேணும் போடா சிட்டி பாய். இன்னும் 7 நிமிஷத்தில் இந்த வீடியோ நான் முடிச்சு காமிக்கல என் பேர் எச்சரிக்கை கிடையாது. ஓகே வாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த சிக்கன் மீட் இருக்குல்ல மீட் அதை எடுத்து போயிட்டு அந்த அந்த வாஷர்கிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், அதனால் நான் கட் பண்ணிட்டேன், மன்னித்து கொள்ள வேண்டும். வீடியோ கட் பண்ணி 12 நிமிஷமா சத்தியமா நான் மூலிடா. இப்போ இன்னும் எத்தனை போடலாம் அந்த வீடு நாட்டு அடிக்குது போய் பாத்ரூம் கூட வர போகாது மோசமா இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு பேசுறதுனால நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் முடியல வியூவர்ஸ்னால 12 நிமிஷம் உட்காந்து பேசுகிறேன். ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? கீழே சவுண்டு போட்டிருக்கேன், இவனும் பெல் அடிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணலாம்? மேலே நம்ம சவுண்டு போட்டுடலாம். கன்ஃபார்ம் கிராணி நம்மளை தேடுறதுக்காக மேலே தான் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணலாம். கிராணி மேலே வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணிட்டோமா? ஓகே கிராணி மேலே கீழே நான் கோபாரத்தை போகிறோம் கண்டினியூ பண்ணேன். உள்ளே நான் இருந்துச்சுன்னா குரோபார் தான் இருந்துச்சு. அந்த பையனுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டோம். அந்த சாப்பாடில் எனக்கு போர்டில் குரோபார் கச்சிச்சு. அம்மா பயமாச்சு சாப்பாடு போட்டு உள்ளே போகிறதுக்குள்ள. நீங்கள் சண்டை போட்டுக்குள்ளே நான் கிராணி டசன் திருப்பி போட்டுட்டேன். நான் நைஸாக கிராணி பின்னாடியே போவோம். பின்னாடி போட்டோம். ஆனால் கிராணி அந்த சைடு கன்ஃபார்ம் போயிடுவான். எனக்கு கிராணி என்னோட கிராணி நிற்கிறா. ஐயோ பயமா இருக்குது. எனக்கு குரோபார் கட்சிருக்கு. நான் கேவியும் நல்லா சந்துருவோம். இப்போ கரெக்டாக எங்கே ட்ராப் வச்சிருக்கேன் அப்படின்னு காலாண்டில் வச்சுருக்கோம். என்ன பண்ணலாம்? கீழே போயிடா டேராக கீழே போயிடா. என்ன ஒட்டியவனும் மேலே எல்லாரும் சுற்றின்னு இருப்பான். மேலே பாட்டு சவுண்டை கேட்குது எனக்கு. ஓகே உங்களுக்கு கேட்காது. நான் அதில் உள்ளே இருக்க சவுண்டை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் தேவையான உள்ளே பேசிட்டு இருந்திருப்பேன். ஓகே வெப்பனுக்கு என்ன பண்ணலாம்? 2 பேரையும் இங்கே வர வச்சுருந்தோம். வரத்துக்குள்ளே வெப்பனுக்கு ஓகே ஃபுட்ஸ்டெப்க்கு ரிசீவ் அது ஓடிடலாம் நம்ம. ஓகே மறுபடியும் அதுக்கு ஒரு சவுண்டு போட்டுறேன். ஏன்னா வர மாட்டேன் காதே கேட்காது விவசாயம் அவங்களுக்கு. அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி சவுண்டு போட்டிருக்கேன். வெப்பன் கீ கச்சிருக்கு. வெரி குட். ஓகே அவன் கீழே வருது. நான் வெப்பனை எடுத்துட்டேன். போட்டு தர இந்த தருணம் தான் நாங்கள் காட்டியிருக்கும். கிராணி மட்டையா ப்ளீஸ் கம்மியா கிராணி வந்துட்டால். என்னடா கிராணி கண்ணும் கண்டம் பூரா போட்டு தள்ளுற அவளை. ஓகே கிராணி போட்டு தள்ளிச்சு. அந்த மட்டையை வர சொல்லு போட்டு தள்ளினா என்னடா ஆஹா சவுண்ட் கேக்குதா? எங்கடா வரேன்னு பாரு ஃபர்ஸ்ட். ஆஹா எங்கடா அவன் போடுறான் பறந்துட்டான். அடிச்சு உண்டட்டைக்கு வெயிட் தெரியும்ல. நீ நினைச்சா உண்ட டேங்க் வெயிட் இல்ல, இந்த கன் அடிச்சாதான் உண்ட டேங்க் வெயிட். பேசாம உன்ன அடிச்சு வரலாம் உண்ட டேங்க் வெயிட்டே இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? கன்னை ரீலோட் பண்ணி நம்ம இங்கே போட்டு வச்சிடலாம். கன்னை ரீலோட் பண்ணி போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம கீழே போயிட்டு நம்ம பண்ணலாம் குரோபாராக எட்டுன்னு வந்துடலாம். எங்கே நான் ட்ராப் பண்ணி வச்சுக்க பாரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் கிராணி நம்ம மரம் கொட்டு காமிச்சதுனால நம்ம என்ன போனால் ட்ராப் கட்ட மாட்டி நடக்கு. கிராணி கீழே வந்து அந்த கவலை இல்லை. கிராணி ரொம்ப ஸ்டோவில் நடந்து வருவா. டசை திருப்பிட்டு போயிருப்பேன் நான்.
ஓகே இந்த க்ரோபர் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பொட்டி இருக்கும் அங்கே என்ன இருக்கும்னா கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் டோரில் இது பண்ணும் இன்னும் நம்மளுக்கு பேலாக்கி டோராண்டல் கிடைத்துக்குள்ளே நான் வீடு தேடாட வீடு இல்லை. கடைசியாக எங்கே வச்சுருக்கோம் தெரியுமா சொல்கிறேன். அவளை மட்டும் அப்பயே தேடிந்தேன்னா 2 நிமிஷத்துக்கு எக்ஸாம் முடிச்சிடும். பேப்சி ஐயோ எக்ஸாமே வருது. ஐஎஸ் எக்ஸாம். ஆமா இப்போ ஐஎஸ் எக்ஸாம் வந்து எக்ஸாமே வேலை வரும். பேச நம்மளுக்கு வந்து அங்கே என்ன கிடைக்கும் ஒன்று தெரில. அதனால என்ன பண்ணல கண்ணு பக்கத்துலேயே போட்டுடலாம். திடீர்னு வணக்கண்ட புள்ளே அப்படின்னு வந்தாலும் என்ன பண்ணுவா கிராணியை போட்டு தரட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இதை வரை காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி காமிக்கலாம். இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக காமிக்கலாம். கிராணி பறந்து போய் வீட்டை ஏம்மா சீமா வாமா முடியலம்மா வீடு ரொம்ப லென்ட்டாக போதும்மா வேஸ்கோனா கட் பண்ணிட்டு கிராணி வரப்பட்ட ஆன் பண்ணணுமா. ஓகே கிராணி வந்தாலும் சொல்கிறேன் இருங்க. கிராணி ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஃபுட் ஸ்டெப் கேட்குது எனக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் சவுண்டு போனோம். ஃபுட் ஸ்டெப் கேட்குது. எதுவும் கன்று எடுத்து போவோம். பாரு கிராணி கீழே கன்று போட போகிறான். ஃபுட் ஸ்டெப் கேட்குது எரிஞ்சுப்போம். கிராணி நேருக்கு வரையா பார்ப்போம். ஒரு பீட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. டேய் ஏன்டா ஒரு பீட்டை வேஸ்ட் பண்ணேன். சீக்கிரமா பங்க ரிலீஸ் பண்ணு. மொட்டை வந்தானடா இது போன ஒரு சத்து கேக்குது. டேய் மொட்டை வந்துட்டான்டா. டேய் நம்மளே போட்டு தலை மொட்டையா வந்துட்டான். டிங் டிக்கன் டிங் டிக்கன் டிங் டிக்கன் டிங் மொட்டையா அப்படி போனல வாங்கிக்கோ. ஓகே வெஸ் நம்ம வந்து அந்த கிராணியும் மொட்டையை போட்டு தலையாச்சு. நம்ம அங்கே செக்ஸ் பாக்ஸில் வந்து நம்மளாம் காய்ச்சிச்சுன்னா பேல்லாக் கீ தான் காய்ச்சிச்சு. அந்த பேல்லாக் கீயை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா டோர் இருக்குல்ல டோர் நம்ம அதுக்குள்ளே கிராணி வந்து போய்ட்டோம்ல டோர் இருக்குல்ல அந்த டோர் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிடோன்னா ஒரு லாக் ஒன்று பூட்டு மாதிரி இருக்கும். அந்த பூட்டு வந்து பேல்லாக்கி கேட்கும். இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா டோர் ஹேண்டல். இப்போ டோர் ஹேண்டல் தேர்த்துக்குள்ளே நான் படாட கஷ்டம் என்ன படாட வீடு என்ன இந்த வீட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சிட்டு கடைசியாக ஒரு இடத்துல போய் பார்ப்பேன் பாருங்கள். மறுபடியும் நான் சட்டை போட்டிருக்கேன். கிராணியும் அந்த மொட்டை தலையும் போட்டு தரல. ஓகே கிராணி வந்துட்டா பறக்க விட்டுட்டேன். மொட்டையா சீரமாவா எங்கள் கைக்கு எது இருங்க வந்துட்டான் மொட்டையா போட. ஓகே வீவர்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தேடின்னு இருக்கும் இந்த பேல்லாக்கிக்காக. என்னை எப்படி போட்டு தலைங்க இந்த பாட கச்சிச்சு எஸ்கே பார்க்க போகிறோம் நாங்கள். டிங்கு டிக்கா யார் அங்கே சவுண்டை போடுங்கள். டும் 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 டும். நான் பேசுகிறேன். டேய் கிராணி உன் வீட்டு விட்டு எஸ்கேப் போயிட்டுமா மஜாவா. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். கவலைப்படாத. நாளைக்கு நான் ஓடிட்டேன்னா நான் கவலைப்படாத. நாளைக்கு வீடியோவில் நாளைக்கும் திரும்பி வருவேன். கவலைப்படாத. பாய். இன்னோட இந்த வீடியோ முடிகிறது. பாய். இன்னும் முக்கியமான விஷயம்னா நாளைக்கு நான் ஈவன் 2 கிராணி 2ல் டோர் எஸ்கேப் போட்டால் கேர் எஸ்கேப் போட்டால் போடுவோம். பாய்.